ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு எனக்கு ரிசல்ட்டு டைம் மார்னிங் 6:27. இப்போலேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ண ரிசல்ட் வர வரைக்கும். ரிசல்ட் வந்து 9:30க்கு வருது ரிசல்ட்டு. பார்க்கலாமா ரிசல்ட் என்னன்னு? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைம் 7:44. ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் இருக்கேன். எதுவும் ரிசல்ட் மாதிரியே இல்லை, சாதாரண நாள் மாதிரி தான் இருக்குது. நைனா ஸ்வீட்டு கொடுத்தாரு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு என்னன்னு தெரில, சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்குள்ளே. அதனால் கோயிலுக்கு போகலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா 10th சரி 12th 11th சரி நான் கோயிலுக்கெலாம் போனது கிடையாது. சும்மா வீட்டில் உட்காருவேன், சாமி கும்பிடுவேன், ரிசல்ட்டு பார்ப்பேன். எனக்கு என்னன்னு தெரில, இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் கோயிலுக்கு போகலாம். குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் 8:30க்கு இல்லை 9 மணிக்கு பார்க்கலாம். அடுத்து மார்க் வந்தாலும் பரவாயில்ல, மார்க் உங்களே சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் போதும். நான் உழைச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்குப்பா, நான் நினச்ச மார்க் வந்திருக்கு, நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க் பண்ணிட்டு போதும். எனக்கு அப்படி போதும். மற்றபடி அவ்வளோ இதுனா அவ்வளோ அபோவெலாம் எடுக்கணும்னு ஆசை கிடையாது. இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு 450 அது மட்டும் எடுத்தால் போதும். தெரியல, அவ்வளோ எடுத்தால் போதும்னு தான் இருக்குது. போய் குளிச்சுட்டு வரேன், பாய். ரிசல்ட் 9 மணிக்கான 9:30க்கு நினச்சிட்டேன். மணி இப்போ 8:46. இப்போ தான் குளிச்சுட்டே வந்தேன். பக்குன்னு இருக்குது. கோயிலுக்கு வர போகிறோம், டைம் ஆயிடுச்சு. அதனால் இங்கே தான் குளிச்சே. ஐயோ, ரொம்ப பக்குன்னு இருக்கு. ரிசல்ட் மாதிரியே இல்லை, சாதாரண நாள் மாதிரி தான் இருக்குது. அதனால் ரிசல்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக போகிறேன். அது ரிசல்ட்டில் பார்த்து பதட்டமாக இருக்கா? நான் 10 மணிக்கு போன சொன்னேன் இல்லை. லைன்ல இரு, நான் பார்க்க முடியும்னு பார்க்கறேன். எம்மா, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. நான் யாருமே கூட இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தனியா பார்க்கணும்னு நினைச்சேன். ஒன்பதரைக்கு அத்தை 9:30க்கு தானே ரிசல்ட் அப்படின்னா? ஆமாண்டா, 9 மணிக்கு ரிசல்ட் அனுப்பி விட, நான் பார்க்கறேன் அப்படின்னாங்களா? எனக்கு அப்பதான் தெரியும் 9 மணிக்கு ரிசல்ட். நான் 9:30 நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பரபரப்பா குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கு போட்டுட்டு நல்லபடியா வரணும்பா எல்லாருக்கும் வேண்டிட்டு விளக்கு போட்டுட்டேன். கோயிலுக்கு தான் போல, எனக்கு இன்னும் அரிசிமன் பத்தி கோயிலுக்கு போயிட்டான்னு தோணுச்சு. 9:05 ஆயிடுச்சு. 9:15 ஆயிடுச்சு. அதை நோக்கி தான் நாங்கள் செஞ்சு போட்டு அதனால இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா தமிழ் தேர்வுகள் 18,000 பேர்ல தான் 5,500 பேர் மூலம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதிகப்படுத்த வேண்டும். ரிசல்ட்டு வந்துருச்சு. ரிசல்ட்டு பார்த்துட்டிங்களா? 409 மார்க்கு. நான் நினச்சது 450, வந்தது 409. பட் இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குது உள்ள. என்னன்னு தெரில, வீட்டில் 400 கூட தொட மாட்டேன்னு நினச்சாங்க. ஏன்னா நான் 10th 340, 11th 370. சரி, இந்த வாட்டி 300 தான், 380 390 எடுப்பா அப்படின்னு நினச்சாங்க. 480 எடுத்துட்டேன். ஸோ ஹாப்பி. அம்மா சொன்னாங்க நல்லா எடுத்திருக்க மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
மார்க் எப்படி வரும் அப்படிங்கிறத விட நம்ம நினச்சிருப்போம் இவ்வளோ மார்க்குக்கு மேலே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம். எக்ஸ்பெக்டேஷனுக்கு கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டவுன் ஆயிடுவாங்க சில பேர்லாம். நான் ஆயிருக்கேன். 10th அப்போ நான் ஆனேன். நான் 370 கிட்ட வரும், 400 தொட்டுருவேன்னு நினச்சேன். 340 நான் அழுதுட்டேன். 10th வந்து நான் அழுதுட்டேன். அப்புறம் எங்கள் மாமா தான் வந்து சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ எனக்கு 450 நினச்சோமே, 409 தான் வந்திருக்குன்னு அழுகலாம் வரல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. என்னன்னு தெரில, நல்லா இருக்குது. நம்ம எவ்வளோ மார்க் வருதுங்கிறத விட நம்ம எந்த மார்க் வந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். அது நல்லது, ரொம்ப நல்லது. அது நான் இப்போ கற்றுக்கிட்டேன். அது எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, நம்ம உழைச்சதுக்கு வந்திருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். எனக்கு உழைச்சதுக்கு வந்திருக்கு, நினச்சதோடையுமே வந்திருக்குது. ஆனால் இங்கிலீஷ்லேயும் காமர்ஸ்லேயும் தான் கம்மியாயிருச்சு. இங்கிலீஷில் நான் 80வது வரும்னு நினச்சேன், 72. அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். காமர்ஸில் வந்து 63 சம்திங், மறந்துட்டேன். 63 நினைக்கிறேன், இல்லை 67. காமர்ஸில் கம்மியாகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக வந்திருக்கு. ஆனால் எக்கனாமிக்ஸில் எக்ஸ்பெக்டே பண்ணல. இருக்கிறதுல நான் எக்கனாமிக்ஸில் அதிகமாக மார்க் வாங்கியிருக்கேன், 76. நான் நினைக்கவே இல்லை, சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. 76. நான் ஏன்னா ஆமாம், 11th காமர்ஸில் தான், எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு, காமர்ஸில் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த தட்டியும் காமர்ஸில் நினச்சதோட கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் எக்கனாமிக்ஸில் நினச்சதோட அதிகமாக தான் வந்திருக்கு. ஏன் எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா, நான் டியூஷன் போகிறது கிடையாது. 10th டியூஷன் போனேன், மேக்ஸுக்காக மட்டும் 1 மாதம் டியூஷன் போனேன். அதே மாதிரி 11th 12th போகலாம், பிஸ்னஸ் மேக்ஸ் வேறு எடுத்துருக்கோம், கொஞ்சமாவது மேக்ஸு போடணும் அப்படின்னு நினச்சேன். இப்போது ஆனால் டியூஷன் நீங்கள் பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் வந்து டியூஷனே கிடையாது. அதனால் போகல, டியூஷன் போகாமல் தான் 2 தாட்டியுமே எழுதினேன். அதனால் மேக்ஸில் எனக்கு பாஸ் ஆனால் போதுண்டா, மேக்ஸில் ஒரு 50 வந்தால் போதுண்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. டியூஷன் போகல அப்படிங்கிறனால ஒரு 50 மார்க்கு வந்தால் போதும், மேக்ஸு ஏதோ நல்ல மார்க் வந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்துருச்சு மார்க் 59. 1 மார்க் போட்டிருந்தா 60 வாங்கியிருக்கலாம். பொல்லியே 400 மேலே எடுத்துட்டேன். ஐ ஆம் ஹாப்பி. அதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருங்க, மார்க்கை நினச்சி கவலைப்படாதீங்க. நம்ம எடுத்தது போதும், நம்ம எடுத்ததே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது அப்படிங்கிற போது போதும். எனக்கு பண்ணுது, உங்களுக்கும் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. மார்க் நினச்சி கவலைலாம் படாதீங்க. அது வெறும் காலேஜ் சேர்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே ஒழிய அதுக்கப்புறம் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. மார்க்கை நினச்சி ஹாப்பியாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக எடுத்துக்கோங்க மார்க்கை. எது போய் டிசப்பாயிண்ட்டோ டவுனோ ஆகாதீங்க. டவுன் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்ஸும் எடுக்க முடியாது. நம்ம அதே இருக்கும், என்னடா இவ்வளோ எடுத்துருமே அதுக்கு மட்டும்தான் மைண்டு போயிட்டே இருக்கும். அதனால் டவுன் ஆகாதீங்க, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த மார்க் போதும், நம்ம உழைச்சிருக்கோம், அதுக்கு வந்திருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குட், நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. யார் சொல்கிறது கேட்காதீங்க, சரியா? எல்லாம் ஹாப்பியாக இருங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பேசிட்டேனோ தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜனனி. பாய் மை ஒன்ஸ்.